பட்டினி விட்டு பட்டினியா கிடக்காங்க. நெஞ்சம் புண்ணாக ஆகம் பசித்தீயில் புழுங்கப்பட்டான். நெஞ்சம் புண்ணாகிறது, ஒரே பசியும் பட்டினியில கிடக்கிறாங்க. அடியார்களுக்கு அமுது பழமை நம்ம படைக்கிற நம்ம எது சாப்பிடணும், ஒண்ணுமே சாப்பிட. 2 பேரும் பட்டினியா இருக்காங்க. யாரெல்லாம் இந்த தர்மசீலையும் அடியாருக்கு நல்லான், அவர் பேர் அடியாருக்கு நல்லான். பொற்கொடி லேட்டா வந்திருக்காள், பேர் தெரியுங்களா? தர்மசீலை அந்த அம்மா பேர், அவங்க லேட்டா வந்திருக்காள், அவங்களுக்கு தெரியுங்களா? அதனால அடியாருக்கு நல்லான் தர்மசீலை தம்பதிகள் பட்டினியா கடந்து இந்த உலகத்தை விட்டு போகணும் முடிவு பண்ணிட்டாங்க. இறக்கும் உடம்பால் பெரும் பேரு இனியாவது என்ன, அறக்குன்றனையான் மனையோடும் அடைத்து செய்தி நிறக்கின்ற செம்பொரு சிலையார்க்கு நிகழ்த்தி ஆவி துறக்கின்ற அதுவே துணிவென்று துணிந்து போனான். இந்த உடம்பு அவர் கொடுத்தது, அவர் முன்னாலே போய் சொல்லிட்டு நாம சாபம், அவர் முன்னால போய் சொல்லிடுவோம் நம்ம குறைய, நாம அந்த உலக அவர் முன்னால சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிடுவோம் என்று துணிந்தார்கள். இப்ப 2 பேரும் எங்க போறாங்க? சுக்கநாத் கோயில் போறாங்க. அங்க போய் சொல்ல போறாங்க. என்னன்னு சொன்னாங்க, ஐயன் திருமுன்னர் அடைந்து அடி தாழ்ந்து, ஐயன் திருமுன்னர் அடைந்து அடி தாழ்ந்து வானோர் உயும்படி நஞ்சு அமுது உண்ட ஒரு வேக, வானோர் உயும்படி நஞ்சு அமுது உண்ட ஒருவே. ஒப்பற்ற பரமேஸ்வரா, தேவர்களெல்லாம் காப்பாத்திருக்குன்னு அஞ்சு அணுந்திலப்பா. ஐயா தலைவா, நின் திருமுன்னர் அடித்து தாழ்ந்து அவர் பாகத்திலிருந்து வழங்குறாங்க. வானோர் உயும்படி நஞ்சு அமுது உண்ட ஒருவ, உந்தன் மெய் அன்பருக்கு அன்பர் பூஜைக்கு இடையூறு விளைய எந்தன் செய்யும் புலமும் விளைவின்றி சிதைந்த என்ன நிலமெல்லாம் கருகி போச்சு, வறண்டு போச்சு, நான் செய்ய முடியல. விட நல்கும் சூழப்படையாய், கையில் சூழப்படை இருந்திருக்க பரமேஸ்வரா, கடன் வேறு காணேன். நான் என்ன என்னுடைய கடமையை நான் எப்படி செய்ய முடியும்? எல்லா இடத்துலையும் கடன் வாங்கியாச்சு. கடன் வேறு காணேன், கடன் நல்க வல்லார் தமை காட்டுதி. யார் யார் கடன் கொடுக்காங்கன்னா நீ தான் அடையாளம் காட்டணும். அங்கே போய் கேட்க தயாரு. சாமிட்டு எப்படி பற்றி உரிமையோட கேட்குற, சுக்கநாதர்கிட்ட போய் கேட்குறவங்க. நம்ம சங்கலிங்க பெருமான் போய் சுட்டுலாம் அவருக்கம்மா, நான் வெளியே வர்றதுக்குள்ள ரெடியாக வாசலில் புது புது நோட்டாக எனக்கு கடன் கொடுக்க ஆள் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லணும். இது வழி. அவர்கிட்ட போய் சொல்லணும். சொன்னால் அவர் ஆளை கொடுத்துருவார். குபேரன் கை காட்டுவார், டக்குன்னு புது நோட்டு 10 ரூபா நோட்டு 1000 ரூபா வெளியே ரெடியாக இருக்கும். சொல்கிறாரு, எனக்கு யார் பார்த்தேன், நீ தான்ப்பா கடன் கொடுக்கணும், அடையாளங்கட்டு. விட நல்கு சூழப்படையாய் கடன் வேறு காணேன், கடன் நல்க வல்லார் தமை காட்டுதி. காட்டிலாயேல், அப்படி காட்டலைன்னா நான் என்ன செய்ய போறேன் பாருங்க. மட நல்கும் இந்த உடம்பின் சுமை மாற்றுவேன், இந்த உடம்பு ஆகிய சுமையை தள்ளிடுவேன் என்று உடனல்கு கற்புக்கு உரியாளோடும் வேண்டும் இல்லை. அந்த அம்மா கூட நிற்கி இதை சொல்லும்போது, சுக்கநாத சன்னிதியில் நான் இந்த உயிரை விடப் போகிறேன்னு சொல்லும் போது அந்த அம்மாவும் கூட அந்த தம்பதிகள் ஒற்றுமை பாரு. நீர் வேணா போறோம், நான் சமாளிச்சுக்கிட்டேன் நம்ம சொல்லுவோம். அங்க அப்படி இல்லை. கணவன் எப்படி அவ்வளி மரணி 2 பேரும் சுக்கநாத மேல அழுகிறாங்க. பஞ்சாதி வேத பொருள் சொன்ன பரமன் சாமி சும்மா இருப்பாரா? சுக்கநாதர் அவர் முன்னால முறையிட்டா சும்மா இருப்பாரா? பரமேஸ்வரா காப்பாத்து, கோமதி காப்பாத்துன்னு சொன்னா சும்மா இருப்பாளா? மதுரை ஆஸ்பத்திரியில் என்ன விடுவாடா அம்மா? காப்பாத்துற இங்கேயும் பாரு, காப்பாற்ற போறா பாருங்க. பஞ்சாதி வேத பொருள் சொன்ன பரமன்
வாக்கு ஒன்று அஞ்சாதி. வேடன் தலைவா, வேளாளர் குல தலைவனாக இருக்கான், அடியாருக்கு நல்லானே, கவலைப்படாத. இதோ ஒரு வழி சொன்ன கேளு. அஞ்சாது வேளாண் தலைவா, உன் அகத்தில் உன்னுடைய வீட்டில் இன்று ஓர் செஞ்சாதியாய செழுமான அரிய கோட்டை உயிர்த்தோம். அழகான செழுமான அரிசி நிறைந்திருக்கிற ஒரு களஞ்சியம் நீ கொடுத்தாச்சு. உலவாக்கோட்டை எடுக்க எடுக்க குறையாத அழகான ஒரு அருமையான ஒரு களஞ்சியம், பொக்கிஷம். செஞ்சாதியாய செழுவாள் அரி கோட்டை உயிர்த்தேம். எஞ்சாது இருக்கும் எடுக்கும் தோறும், எஞ்சாது இருக்கும் எடுக்கும் தோறும் என்றும் ஆதோ. என்னைக்குனாலும் சரி எடுக்க எடுக்க குறையாத ஒரு அரிசி களஞ்சியம் வீட்டில் போய் பார். சாமி கொடுக்காரு பச்சல, உங்கிரி கலைஞான கொடுக்கலையா? உங்கிரி பரமநாச்சியாருடைய பங்குனி உத்திர திருவிழாவுக்கு நெல் அரிசி இல்லைன்னு சுவாமி கேட்டார். குண்டையூர் கிழார் நிறைய மழை போல கொண்டாந்து குளிச்சிட்டார் நெல்லை. குண்டையூர்ல இருந்து திருவாரூர் கொண்டு போனோம். அவ்வளோ பெரிய நெல் கோட்டைய, உலவாக்கோட்டை மாதிரி நெல் கோட்டை, அதை அங்கே கொண்டு போனோம். குண்டையூருக்கும் திருவாரூருக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். ஆள் இல்லையே. நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவேன். வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே. கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். ஆடிலே எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே. நம்ம பார்வதி பதையே அரகரமான். இவர் இன்னத்திர ஆத்துல பாடுறாரு, அங்க 2 பேர் சிரிக்காங்க. நாங்களும் அழகா பாடுவேன். அப்படி நீள நினைந்தடிங்கிறார் சுந்தர பெருமான். நீள நினைந்தடி உமை நித்தலும் கைதொழுவேன், உமை நித்தலும் கைதொழுவேன், உமை திங்கள் தோறும் கைதொழுவேன். அப்படி சொல்லல, திங்கக்கிழமை தோறும் கைதொழுஞ்ச, நித்தலும் கைதொழுவேன். அப்படி அருமையா சொல்ற. அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தா சிவபூஜைகள் கொண்டு வந்து சேர்க்குது. இதெல்லாம் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய பதியங்கள். ட்ரெயின் போய் எக்மோர் ஸ்டேஷனில் இறங்குது, ஏகப்பட்ட லக்கேஜ் கொண்டு போகணும். நீல நினைந்தடி இந்த பாட்டை பாடுவோம். அங்கே பார்த்தா சுப்பிரமணியம் வந்துடுவார். டக்கு இதை பூரா எடுக்கிறதுக்கு, லக்கேஜ் பூரா எடுக்கிறதுக்கு சாமி அனுப்பிடுவார். லக்கேஜ் இறக்கிட்டு கொண்டு போயிருக்கணுமே. போர்ட்டர் அவன் என்ன செய்வான், அவன் கேட்குற விலைக்கு ஒரு வீடே சங்கரங்கோலம் வாங்கிடலாம். அந்த ரேட்டில் அவன் கேட்பான். அவன்கிட்ட எப்படி வாங்குறது? இந்த பாட்டை படிக்கணும். உடனே சாமி அதுக்கு ஒரு ஆள் அனுப்பிடுவார் லக்கேஜை தூக்குறது. சாதாரண வாழ்க்கையில் இது பயன்படும். அக்கா சொல்லுவார், இது உண்மை நடந்தது. சில சமயம் அப்படி சொன்னோம். அதான் நம்ம 63 சன்னதிக்கு வாசுதேவன் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக நாங்கள் திருப்பணி பண்ணிக்கிட்டு இருந்தோம். 1985 வாசுதேவ அர்த்தநாரீஸ்வரர் கோயில். அப்பொழுது நானும் என் அருமை நண்பர் நம்ம நடராஜன் இன்ஜினியர் 2 பேரும் பைக்கில் போகிறோம். அங்கே பார்க்கறதுக்கு காலைல 10 மணிக்கு. நகரத்துக்கு போகும்போது வண்டி பிரேக் டவுன், இந்த பிரேக் டவுன் ஆனிச்சு. உடனே நாங்கள் திரு கொல்லம்பூதர் பதியத்தை படித்தோம். ஆற்றுக்குள்ள போட்டு ஜாமுனை படிக்க படிக்க அழகா போனது ஞானசமுந்தர் அருளிச்சது. கொட்டமே கமலும் கொல்லம்பூர் படித்தோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. ஒரு பாட்டு தான், முழு கூட படிக்கல. ஒரு பாட்டை படித்தோடனே ஸ்டார்ட் ஆகிட்டு வண்டி. சத்திய வாக்கு. ஆனால் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையோடு பாடம். ஆஸ்பத்திரி போனால் டாக்டர் காப்பாற்றிடுவார்னு அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையில் ஒரு 100ல் 1 பங்கு இருக்கக்கூடாதா? ஆஸ்பத்திரி போகும்போது கோமதியை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு போனோம். அந்த டாக்டர் இருக்காரு, நல்லா ஊசி போட்டுருவார், மாத்திரை நிறைய கொடுப்பாரு, நாளைக்கே காய்ச்சல் போயிடும். நம்பிக்கை. அவற்றுக்கு நம்பிக்கை. அவர் பிடுங்குன்னு நல்லா பிடுங்குவார், அதுவே நம்பிக்கை. அவர் கடைசியில் சொல்ல மாட்டார். முதல்ல எந்த டாக்டரும் சொல்ல மாட்டான். பிடுங்கெல்லாம் பிடுங்கிட்டு
அவனால முடியலன்னா இனிமே அவங்க கடவுளை நினைப்பாங்க. பிடுங்கிடுவான். ஐசியூஆரில் வச்சு எல்லாம் வென்டிலேஷன்லாம் வச்சு எவ்வளவு லட்சம் பிடுங்கணுமோ பிடுங்கிடுவான். அதுக்கப்புறம் இனிமேல் நம்மளால முடியாது, உங்கள் இந்த இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுக்கோங்கம்மா. ராஜபுரத்தில் ஒரு டாக்டர் பீமராஜான ஒரு டாக்டர், அவர் கிளினிக்கில் முதல்ல போகும்போது, இப்போ அது இருக்கா தெரியல, அந்த முக்கு ரோட்டில் ஒரு கிளினிக் முதல்ல போனோன்னே அந்த காலத்தில் ஒரு செஸ்ட் பெயின் இருந்து இவ கூட்டு போனா காட்டுறதுக்கு எனக்கு. அப்போ முதல்ல போனேன், வைத்தியம் பார்ப்பது எங்கள் கடன், உயிரை காப்பாற்றுவது இறைவன் கடமை, அப்படி போட்டிருக்காரு. முதலில் போட்டிருக்காரு. நல்லா மறந்து அவர் இருக்கா தெரியல, பிள்ளைகளா இருக்கு. அது மாதிரி கடைசியில் நம்ம சாமியை நினைக்கிறோம், முதல்ல நினைக்கிறது கிடையாது. இந்த சாமி என்ன பண்றாரு, கவலைப்படாத, உனக்கு எடுக்க எடுக்க குறையாத அரிசி கோட்டை, உலபா கோட்டை, அது மாத்திரமா நீ நாளும் பூசித்து அதில் வேண்டிய கொண்டு, நல்லா உன் பூஜைக்கு அதை வாங்கிக்கோ. நித்தம் ஆனாத அன்பிற்கு அமுதூட்டி, அடியார்களுக்கு அமுதூட்டி காதல் வச்சு, அது மாத்திரமா அமுதூட்டி எவர்க்கும் மன்ன தானா தருமங்களும் செய்தி. அரசனுக்குரிய வேண்டிய கடமை நம்ம கொடுக்கணும். வருமானத்தில் 1/6 அரசனுக்கு கொடுக்கணும். இதுதான் சட்டம், நம்முடைய ஆகம சட்டம். நம்முடைய வருமானத்தில் 1/6 கொடுக்கணும். 6000 ரூபாய் சம்பளம் வாங்கினா 1000 ரூபாய் முனிசிபாலிட்டி கொடுக்கணும். அவன் கேட்காட்டாலும் ஜன்னல் வெளியே போட்டுருணும். நாங்கள் சாரும் அப்படி சொல்லியிருக்காங்க, ஒரு பிஸ்னஸில் எனக்கு 6 லட்சம் வந்திருக்கு, 1 லட்சத்தை உள்ள போட்டு இந்த 1/6 அரசனுக்கு கொடுக்க விதி இருக்கு. இப்போ 6 நமக்கு கிடைக்கும், மித்த பூரா வரியா போயிருச்சு. அந்த வரி இந்த வரின்னு, சாப்பிடா வரி, உட்கார்ந்தா வரி, பார்சல் போட்டா வரி, ஜிஎஸ்டி அப்படின்னா ஜிஎஸ்டின்னு ஒரு வரி வந்திருக்கு. ஒரே குழப்பம், என்னத்தை கொடுக்கணும். சினிமா தியேட்டர் அடைச்சிட்டான். தமிழ்நாட்டு சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு 5 நாள் 4 நாள் மக்களெல்லாம் துடியா துடிச்சு அந்த தியேட்டர் வாசல் அழகை பார்த்து பார்த்து, என்ன அருமையான வாசல். முன்னால பூட்ட போட்டானே, மக்கள் எல்லாம் பிளட் பிரஷர் ஏறித்து, டாக்டர்களுக்கு மெட்ராஸ் சிட்டிலாம் டாக்டருக்கு பூரா துட்டு நல்லா அடிச்சிட்டாங்க. தினம் டிவியை பார்த்து திறக்க மாட்டானா, தியேட்டரை திறக்க மாட்டானா. என்னன்னாலும் தியேட்டரில் பார்க்குற படம் டிவியில் பார்த்த மாதிரி இருக்குமா? ஒவ்வொரு முகையும் அம்மா தண்டி இருக்கும் தியேட்டரில். இதே சின்ன முகம்லாம் இங்கே இலவசம்னா அதோட சிறுசாக இருக்கும். அப்படியெல்லாம் மக்கள் போகிறாங்க. அங்கே பாருங்க, 1/6 அரசனுக்கு. அதை செஞ்சுக்கோ. தானாதி தானா நானா தருமங்களும் செய்தி வீடு மேனாள் அளிக்கின்றோம், உனக்கு நம் திருவடியை தருகிறோம், போலாம் என்று விசிம்பில் கூற அசரீர் வாக்கு வந்துருச்சு. சந்தோஷம் அடியாருக்கு. நல்லா பசி பட்டினி, சாமி முன்னால நிற்க முடியல, பசியோடு இருக்கிறான். அந்த மாதிரி இருக்க சமயத்திலையும் சாமி எப்படி அருள் பாலிக்கிறார் பாருங்க. கேட்டு இன்பம் எய்தி, அப்பதான் முகத்தில் சிரிப்பு வருது. அடியாருக்கு நல்லாருடைய முகம் மலர்கிறது. கேட்டு இன்பம் எய்தி கிளர் விம்மிதனாகி, சந்தோஷம். வேத பாட்டின் பயனை பணிந்து இல்லம் அடைந்து நேர வீட்டுக்கு வந்தாச்சு. பண்டை ஈட்டும் தவப்பேரென கண்டனன் பார்க்குறான். உள்ள போனா ஒரு அழகான அரிசி களஞ்சியம், பெரிய அப்படியே சுற்றி வளைச்சு ஒரு அழகான அரிசி களஞ்சியம். என்ன அரிசி? எப்படி? சென்னல் அரிசி, நல்ல ஹை குவாலிட்டி, ரேஷன்கள் அரிசி இல்லை, அப்படி அருமையான அரிசி. தவப்பேரென கண்டனன் தொண்டருக்கு எந்தை கூட்டும் கதி போல் உலவாமல் கொடுத்த கோட்டை. எடுக்க எடுக்க அருள் குறையாதது போல எடுக்க எடுக்க அரிசி குறையாத ஒரு களஞ்சியம் அது. உங்களி கலைஞனார் பல நாள் வீட்டில் எல்லாரும் பட்னி. உங்களுக்கு தெரியும்,
உங்கள் வீட்டில் பால் காய்ச்சும் போது அந்த தலைப்பில் பேசினேன். குங்குரிக்கிற சரித்திரத்தில் அவர் பட்னியோ கிடக்குமோ, அந்த அம்மா என்ன செய்ய, பிள்ளையெல்லாம் பட்னியாக கிடக்கு. திருமங்கலத்தை எடுத்து இங்கே போய் விற்று அரிசி வாங்கிட்டு வாங்க, எத்தனை நாளாக சாப்பிடாம கிடக்கு. அவர் கொண்டு போகிறார். கொண்டு போய் இறங்கி 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப் தான் இருக்காரு. எதுக்க குங்குரியம் வாங்கலையோ குங்குரியம் வாங்கலையோ சத்தம் வருது. நாள்தோறும் சுவாமிக்கு குங்குரிய தூங்க விடுகிற அவருக்கு தேனா இனிச்சுது. ஏ வா வா கொண்டா கொண்டா. கை மாறுகிறது. குங்குரிய பொதி இவருக்கு தலையில், தங்கம் அவரது கையில். அவ்வளோதான், மறந்துட்டார். விட்டமா பட்னி, பிள்ளைகள் பட்னி, எல்லாத்தையும் மறந்துட்டு நேரம் கோயிலுக்கு போனார். சாயலச்சில் குங்குமம் தூபம் அழகா எல்லா சரதியிலும் போடுறாரு. மிச்சம் இருக்குத ஸ்டோர் ரூமில் வச்சுக்க, நாளைக்கு வச்சுக்கலாம். எல்லாம் தூபம் போட்ட பிறகு சாயலட்சம் முடிஞ்சிருச்சு. ஒரு தூணில் லேசா சாந்து அயர்ந்து உட்கார்ந்தார். அயர்ந்து உட்காரும் போது அப்பொழுது சுவாமி என்ன பண்றார், கலையனாரை பார்த்து, ரொம்ப பசியோடு இருக்கிய, பால் நினைந்தூட்டும் தாகினும் சால பறிந்து, ரொம்ப பசியோடு இருக்க மாதிரி இருக்குத, நீ போய் வீட்டுக்கு வாரார். அரிசி கொட்டை, உலவா கொட்டை, வானாறு சூடி தரு கோட்டையை வைகள் தோறும் பூனாறு சாந்தம் புகை ஒன்றுடர் கொண்டு அர்த்தித்து ஆனாத செவ்வி அடிசிற்கும் அதற்கு வேண்டும் நானா கருதி விளைக்கும் அது நல்க வாங்கா. நம்ம பார்வதி பதையே தினமும் அதிலிருந்து அரிசி எடுக்கிறதுக்கு முன்னால அழகா தூப தீபம் காட்டி அந்த உலவாக்கோட்டை கும்பிட்டு தான் சாமியோட பிரசாதம் இல்லையா, அதை செய்து காட்டுறார். உலவாக்கோட்டையை அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து அடியார்களுக்கு அமுது படைக்கிறதுக்கும் வாண்டிய பொருட்கள் வாங்குவதற்கும் பயன்படுத்துகிறார். மின்னார் சடையான் தமராய்ந்தவர் வேத செல்வர் தென்னாடர் செல்வம் தெய்வம் விருந்து ஒக்கல் செறிந்து நட்டோர் முன்னாம் எவர்க்கும் முகில் போல் மறையாமி என்னாலும் நோயின்றி கலகாதிபன் என்ன வாழ்ந்தான். நம பார்வதி பதையே. இந்த வருவாயில அவர் செய்ய வேண்டிய கடமை 5 கடமை. என்புறத்தார் தெய்வம் ஒக்கல் சுற்றம் தான் 5 பேருக்கு நம்முடைய வருமானத்தை பங்கு வைக்கணும். முதல்ல தென்புறத்தார் நம்முடைய மூதாதையர்களுக்கு பூஜை பண்ணணும், மூதாதையர்கள். அதுக்கப்புறம் தெய்வம் சிவபெருமானுக்கு படைக்கணும். நம்ம வருமானத்தை அப்படி பயன்படுத்தணும். தென்புலத்தார் தெய்வம், அதுக்கப்புறம் சுற்றத்தார், அதுக்கப்புறம் கடவுளாச்ச தனக்கு. இப்படி 5 வகையாக பிரித்து கொண்டு வாழ வேண்டும் திருவள்ளுவர் சொல்றார். அதனால பாருங்க, இவர் என்ன செய்வார், தென்னாடர் அதான் தென்புலத்தார். நம்முடைய மூதாதையர்கள்லாம் இறந்த பிறகு இருக்கிற உலகம் பிதிர்லோகம். அது நம்ம உலகத்தில் தென்பகுதியில் இருக்கு. அமாவாசை அன்னைக்கு அந்த உலகம் அப்படியே நெருங்கி வரும். தர்ப்பணம் கொடுக்குற சமயத்தில் அந்த மூதாதையர்கள் ஏற்படும். வெறும் எள்ளும் தண்ணி தான், ரொம்ப வேண்டாம். எள்ளும் தண்ணி அடிச்சுட்டா மூதாதையர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த உலகம் அமாவாசை சமயத்தில் நம்முடைய உலகம் பக்கம் வரணும். அதான் அமாவாசைக்கு திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது நம்ம வழக்கமாக செய்யணும். அதை செய்யணும், கட்டாயம் செய்யணும். நம்ம சுப்பிரமணியம் அவர்கள் தர்ப்பணம் மூதாதையர்களுடைய மனம் சந்தோஷப்படும். அதை நம்ம வீடுகளில் சேலை வச்சு கும்பிடுறோம். அதெல்லாம் அந்த அந்த மரபில் வந்து தென்புலத்தார் தெய்வம். அந்த தெய்வம் விருந்து, விருந்து மாணவங்களுக்கெல்லாம் அடியார்கள் விருந்து படைக்கணும். பிறகு ஒக்கல் சுற்றத்தார்,
அதுக்கப்புறம் தான், அஞ்சாவது தான் தான். இப்படி ஒரு கடமை மற்றோர் முன்னாம் எவருக்கும் முகில் போல் வரையாமல் மேகம், கருமேகம் எப்படி மழை பொழியுமோ அது மாதிரி கொடுத்தார் அவர். என்னாலும் நோயின்றி அழகாவதி குபேரன் மாதிரி வாழ்கிறார், அடியார்க்கு நல்லா. ஆக இன்னும் எத்தனை பாட்டு? ஒரு பாட்டு, நிறைய பாட்டு. அன்பன் அடியார்க்கு இனியான் நனினாள் அளந்து அல்கி தன் பன்னியோடு தன் மனைவியோடு அயலார் சுத்தத்தமரோடும் சுத்தத்தார்களோடும் பின்பு அந்நிலையே இமமான் மகளை பிரியாத என்பன் உருவாயி சிவமாநகர் சென்று இறை கொண்டான். அரகர நம பார்வதீபதையே. சிவருமான் அருளை சிவபதி அடைந்தார். அவரும் அவர் திருமனையார் போல அந்த இளையாட்டு மாறனார் போல அன்பனே அந்த பூசை செய்தது அனங்கினோடு எந்தரும் உலகமே. சுவாமி ஆனந்தார் இளையாட்டு மாறனாரும் அவர் மனைவியாரை பார்த்து அன்பனே அன்பர் பூசை செய்தது அனங்கினோடு எந்தரும் உலகமே. அங்க வந்து உனக்கு யாரு பக்கத்துல இருந்து உனக்கு பண்ணிடுறது தெரியுமா? அங்க யார் வந்து பண்ணணும்? யாரு கேட்கறதுக்கு வாழ நினைச்சிருக்கிறார். அன்பனே அன்பர் பூசை செய்தது அன்பினோடு எந்தரும் உலகமே இருநீ கிழவன் தானே. சங்கரணி பல்வேறு வச்சுக்கிறார் குபேரன். அவன் பக்கத்துல என்ன வேணும்? அம்மா என்ன வேணுமா? இருநீ கிழவன் தானே எந்தரு உலகமே தானே. அவன் பக்கத்துல மனுஷன் என்ன சொல்லிருக்காப்பா? அப்படி அடைய சாமி ஆன அவர் ரெண்டு பேரையும் அழைத்தது போல அடியார்க்கிற தர்மசில ரெண்டு பேரையும் சுவாமி சிவபெருமான் திருவடியில் அழைத்துக் கொண்டார் என்ற அளவோடு கொலபாக்கோட்டை அருடைய படலம் பூர்த்தியாகிறது. அடுத்து வருவது மாமனாக வந்து வழக்கு உரைக்கப்படலாம். அது 39வது படலத்தை பார்க்கலாம். அதனால இந்த படலமானது சுப்ராய பெருமான் அடியார்க்கு நலனுடைய அந்த அன்பை உலகத்துக்கு காட்டுறதுக்காக வளத்தையெல்லாம் சுருக்கி வறுமை வந்த போதும் அதுல கொஞ்சம் கூட மாறாமல் இருந்த தன்மை பெருமான் முன்னால முறையிட்ட போது அவரை உலபாக்கோட்டை அருளிய அந்த அரிய செய்தியும் இந்த படலம் நமக்கு எடுத்துரைக்கிறது கூறிக்கொண்டு நிறைவாக அடுத்த படலம் மாமனாக வந்து வழக்குறித்தவர் நம்ம பார்வதி பதையே.